பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், வெற்றி பெறுவதற்கு வேதம் சொல்லக்கூடிய வழிகள் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே உலகம், மாமிசம், பிசாசை வென்று அவர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதனாலே இன்றைக்கு இந்த வேதத்தில் இருந்து, இந்த கதாபாத்திரத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்குரிய பாடங்கள் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கவனியுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனம் 8 கோலியாத்து வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க. இங்கே கோலியாத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடக்கூடியவனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லி கோலியாத்து சவால் விடக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் விரோதமாக உலகம், மாமிசம், பிசாசு சவால் விடக்கூடியதாக இருக்கிறது. விசேஷமாக பாருங்க, பிசாசு சவால் கொடுக்கிறான். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்களில் ஒருவன் அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று கோலியாத் சவால் விட்டது போல பிசாசு சவால் விடுகிறான். இங்கே பார்க்கிறோம், இந்த வேதவசனத்தில் பெலிஸ்தரும் இஸ்ரவேலரும் ஒருவருக்கொருவர் எதிரெதிராக நிற்கிறார்கள் யுத்தத்திற்காக. யுத்தம் ஆரம்பமாகவில்லை. ஆனால் கோலியாத் அங்கே வந்து நின்று 2 காரியத்தை செய்கிறான். ஒன்று, முழு இஸ்ரவேலர்களையும் தூஷித்தான் ஒவ்வொரு நாளும். இரண்டாவதாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தூஷித்தான் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஏனென்றால் கோலியாத் என்பவன் ஒரு பயங்கரமான உருவமுள்ளவனாய் இருந்தான். சிறு வயது முதலே அவன் ஒரு யுத்த வீரன். அவன் யுத்த தளவாடங்களையும் ஆயுதங்களையும் நன்றாக பயன்படுத்துவதற்கு அவன் பயிற்சி பெற்றிருந்தான். அவனுடைய போர்க்கவசம்
5000 சேக்கல் வெண்கலமாய் இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது சொல்கிறான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட யுத்தம் பண்ண வரட்டும். அப்படி அவன் சொன்னது மட்டுமல்ல, நான் வெற்றி பெற்றால் முழு இஸ்ரவேலருக்கு நான் அடிமையாக நான் இருப்பேன். அதே போல நீங்கள் தோல்வியடைந்து நான் வெற்றி பெற்றால் நீங்கள் முழு அந்த பெலிஸ்த வீரர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று கோலியாத் அறைகூவல் விட்டான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த கோலியாத்தினுடைய அறைகூவலை கேட்டு இஸ்ரவேலுடைய படைத்தளபதிகள், சேனாதிபதிகள், ராஜாவாகிய சவுல் எல்லாரும் என்ன செய்றாங்க? நடுங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக இன்றைக்கு சத்ரு சவால் விடக்கூடியவனாக இருக்கிறான். பிசாசானவன் சவால் விடக்கூடியவனாக இருக்கிறான். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். அவர்கள் மோசேக்கு முன்பாக அன்றைக்கு பார்வோன் சவால் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பழகி பெருகினார்கள் என்று யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 12 பார்க்கலாம். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். ஒடுக்க ஒடுக்க அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் பழகி பெருகினார்கள் என்று சொல்லி வேதவசனம் யாத்திராகமம் 1:12 நாம் பார்க்கலாம். புரியுங்களா? அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவாலாக இருந்த பார்வோன் சவால் விட்டதை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் முறியடித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு பார்வோனை விட்டும் எகிப்தை விட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது பார்வோனுடைய தடை உடைக்கப்பட்டது. இரண்டாவது, அவர்களுக்கு விரோதமாய் அவர் கானான் தேசத்துக்கு நடந்து வருகின்ற பொழுது செங்கடல், சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக இருந்தது, சவால் விட்டது. அதே போல யோர்தான் நதி அவர்களுக்கு சவால் விட்டது. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக. அடுத்ததாக எரிகோ கட்டை அவர்களுக்கு சவால் விட்டது. கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அந்த சவால்களை உடைப்பதற்கான வழிமுறைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருக்குரியது, ஜெயமோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியதாக இருந்தது என்று வேதத்திலே பார்க்கலாம். புரியுங்களா? பாருங்க. அதே போல அன்றைக்கு பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க கர்மேல் பர்வதத்திலே. அவர்களுக்கு முன்பாக ஒரே ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசியாக எலியா நின்று கொண்டிருக்கிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் என எலியாவுக்கு விரோதமாய் சவால் விடுகிறார்கள். ஆனால் எலியா என்ன சொன்னார்? 1 ராஜாக்கள் 18ஆவது அதிகாரம் வசனம் 24 அக்கினியால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்று சொல்லி முழங்கி வானத்திலிருந்து அக்கினை இறக்க பண்ணி பாகால் தீர்க்கதரிசிகளுடைய சவாலை எலியா தீர்க்கதரிசி முறியடித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தேவனை முழுவதுமாய் முன்பாக வைக்கின்ற பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக வழக்காடுகிறார், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாய் சவால் விடக்கூடிய காரியங்கள் என்ன? பிசாசானவனா, உலகமா, மாமிசம், பிசாசா, எந்த காரியங்கள், உங்களுக்கு பாவ பழக்க வழக்கங்களா, எந்த காரியம் உங்களுக்கு முன்பாக சவால் விட்டுக் கொண்டு இருக்கிறது? தேவனை சார்ந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சார்ந்து கொண்டார்கள். எலியா தீர்க்கதரிசி தேவனை முன்பாக வைத்து அந்த அக்கினியால் உத்தரவு அழகுகிற தேவனே தேவன் என்று சொன்ன பொழுது தேவன் பரலோக அக்கினியை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த பாகால் தீர்க்கதரிசி சவால்களை கர்த்தர் முறியடித்து வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனாலே இன்றைக்கு பெலிஸ்தர்கள் என்று சொன்னால் ஈவு இரக்கமற்றவர்கள், வெட்டுக்கிளிகளை போல அவர்களது அமரக்கூடியவர்கள். அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா வெட்டுக்கிளிகளை போல பயிர்களை நாசமாக்கக்கூடியதா வெட்டுக்கிளி. அதே போல பெலிஸ்தர்கள் என்றால் அலைந்து திரிகிறவர்கள். வெட்டுக்கிளி அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும், அது வாட்டி வயல்களில் எல்லா இடங்களிலும். பெலிஸ்தர் என்றால் அலைந்து திரிகிறவர்கள் என்று அர்த்தம். அன்றைக்கு பாருங்க, யோபுவினிடத்திலே யோபு 1:7 உலகமெங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சாத்தான் சொன்னான்.
அலைந்து திரிகிறவன், உலகம் என்றும் சுற்றி திரிகிறவன். அவன் பாருங்க, நம்முடைய சகோதரர்கள் மேலே குற்றம் சாட்டும்படியாக தேவ ஜனங்களை ஐதரியப்படுத்தி சோர்ந்து போக பண்ணும்படி விரோதமாய் சவால் கொடுக்கும்படியாய் இன்றைக்கு சுற்றி திரிந்து கொண்டு வருகிறான். உங்களுக்கு விரோதமாய் உங்களை அதையப்படுத்தும்படியாக என பிசாசானவன் உலகம் எங்கும் சுற்றி கொண்டு திரிந்து வருகிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் அன்றைக்கு கோலியாத் தேவ ஜனங்களுக்கு முன்பாக என்னை சந்திப்பதற்கு ஒருவரும் இல்லையா என்று கேட்டான். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து, கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுவதற்கு ஒருவரும் இல்லையா, கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று இந்த உலகத்திலே நிரூபிப்பதற்கு ஒருவரும் இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். அப்படி கர்த்தருக்காய் வருகிறவர்களுக்கு உன்னத பலனை தரிப்பித்து அவர்களை உயர்ந்த காரியங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் எசேக்கியேல் 22வது அதிகாரம் வசனம் 30 ஒருவனையும் தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்ப்போடு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவனையும் தேடினேன் ஒருவரையும் காணவில்லை. அதே போல ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று கர்த்தருடைய அங்காளாய்ப்பாக இருக்கிறது. யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார்கள் என்று கர்த்தருடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. அன்றைக்கு முழு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படி கர்த்தர் மோசேயை எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வரங்களையும் வல்லமையும் கொடுத்து அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 1706 வருடத்திலே இந்திய தேசத்திற்கு CN பால்க் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வந்து இறங்கினார் தரங்கம்பாடி என்ற பட்டணத்தில். அங்கே இறங்கி வந்து அவருக்கு வரவேற்பதும் கிடையாது. அங்கே இறங்கி வந்து அவர் இந்தியாவிலே முதலாக அந்த தமிழ்நாட்டிலே தரங்கம்பாடியில் இறங்கி வந்து அவர் அங்கே தமிழ் மொழியை கற்று வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்த்து அச்சிட்டு அவர் வெளியிட்டார். ஆசியாவிலே முதலாக தமிழ் மொழியிலே அது முதலாக பேப்பரில் அச்சிடப்பட்ட ஒரு காரியம் வேத புத்தகம். அது பாத்தீங்கன்னா CN பால்க் என்று சொல்லக்கூடியவர். அவர் இந்திய தேசத்திற்கு வந்து 1906ஆம் வருடத்திலே ஜூலை மாதம் 9ஆம் தேதியிலே அவர் வந்து இறங்கினார். அதன் மூலமாக தமிழ்நாட்டிலே பள்ளிக்கூடங்கள், அனாதை இல்லங்கள், இப்படியாக அவர்களுக்கு கல்வி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு சுவிசேஷ விதை விதைத்தார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? கர்த்தர் யார் அவர்கள் அவருக்காக வைராக்கியமா எழும்ப விரும்புகிறாங்களோ அன்றைக்கு அவர் இறங்கின பொழுது அவருக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுக்கல. அன்றைக்கு இருந்த ஆரியர்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எல்லா காரியங்களும் எவ்வளவோ வந்தது இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று தேவன் அவருக்கு பலனை கொடுத்து வேதாகமத்தை முதலில் தமிழ் அச்செடுத்து அவர் இந்தியாவிலே விநியோகம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அன்றைக்கு மீதியானியரை முறியடிக்கும்படியாக கிதியோன் எழும்பி வந்தான். கிதியோன் எழும்பி வந்த பொழுது பாத்தீங்கன்னாக்க அந்த கிதியோன் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் முதல் 8வது அதிகாரத்தில் பார்த்தா அந்த மீதியானியர் முறியடிக்கும்படியாக கர்த்தர் ஒரு கிதியோனை எழுப்பினார். உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனை எழுப்பி மீதியானியர் கைக்கு தப்புவித்து அவனை ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் கிதியோனை. அதே போல இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஃபீமேல் மிலிட்டரி லீடராக தெபோராளை கர்த்தர் எழுப்பினார். புரியுங்களா? கர்த்தர் தெபோராளை தெபோராளை எழுப்புவதற்கு தெபோராள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6 முதல் 7 பார்க்கின்ற பொழுது அவருடைய கர்த்தர் தெபோராளை எழுப்புவதற்கு அவள் கர்த்தருக்காக விசுவாசமாக என் ஜனங்களை அடிமைப்படுத்துவதா, என் ஜனங்கள் அடிமையில் இருப்பதா என்று சொல்லி அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அவளுக்கு ஒரு நாணம் இருந்தது, அவளுடைய ஃபெயர்னஸ் அவளுக்கு இருந்தது. அவள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவளாக இருந்ததினாலே அவள் என்ன செய்தானாக்க ஒரு மேன் ஆஃப் ஆர்மி ஜெனரல், அவன் பேர் தான் பாராக் என்பவனை தன்னுடைய ராணுவ ஜெனரலாக அமர்த்தினால் அவனை உற்சாகப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் அவளை எடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதனாலே அடிமையில் இருந்த மக்களை தெபோராள் மூலமாக கர்த்தர் என்ன செய்தாரு, தீர்க்கதரிசியாக அவளை உயர்த்தி ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க. அந்த சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்கு கர்த்தர் ஜெபிக்கும்படியாய், கண்ணீரில் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் எரேமியாவை ஆண்டவர் எழுப்பினார். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும்படியாய் கண்ணீரின் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கர்த்தர் எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருக்கக்கூடிய தாவீதுகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிற ஜனங்கள் இல்லையா என்று சொல்லி தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான், ஒருவனையும் தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் அங்காய்ப்புற அந்த சத்தத்தை நீங்கள் உங்கள் காதுகள் கேட்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். தாவீது என்று சொன்னால் பிரியமானவன் என்று அர்த்தம். தாவீது என்று பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அவனை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டார் என்று பார்க்கிறோம். தாவீது ஒரு யுத்த வீரன் அல்ல, ஆடுகளை மேய்க்கக்கூடியவன். ஆடு மேய்க்கிற ஒரு 12 வயது 13 வயது உள்ள பையன் தான் மேய்ப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்தாரு? தேர்ந்தெடுத்தார். அவன் 100க்கு 100 சேனைகளின் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருந்தான். கர்த்தரே சார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவனாக இருந்தான். காரணம், தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? தாவீதுக்கு ஒன்று அபிஷேகம் இருந்தது. கோலியாத்தை முறியடிக்கும்படியாக தாவீதின் வாழ்க்கையில காணப்பட்ட காரியம் ஒன்று, அவனுக்குள்ளாக தாவீதுக்குள்ளாக அபிஷேகம் இருந்தது. இரண்டாவது, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் இருந்தது. மூன்றாவதாக, கர்த்தருக்காக எதையும் செய்யக்கூடிய ஆயத்தமான உள்ளம் தாவீதுக்கு இருந்தது. நான்காவதாக, கர்த்தர் மேல் அளவில்லாத அன்பு இருந்தது. ஐந்தாவதாக, உயிரை பணயம் வைத்து தனக்கு மிஞ்சிய எதிரிகளை வீழ்த்தும் தைரியம் தாவீதுக்கு இருந்தது. ஆறாவதாக, கர்த்தரையே முற்றிலும் சார்ந்து கொள்ளும் சுவாபம் தாவீதுக்கு இருந்தது. எப்படியாக சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோமே, அவன் தன்னை ஒரு ஆடாக, கர்த்தர் ஒரு மெய்ப்பனாக, என கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று பாடினார் பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த 6 காரியங்கள் தாவீதின் வாழ்க்கையில் இருந்ததினாலே தாவீதை எடுத்து பயன்படுத்தினார். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த 7 காரியங்கள், தாவீது கோலியாத்தை முறியடிப்பதற்கு அவன் செய்த 7 காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் தியானிக்க போறேன், உங்களோடு கூட ஷேர் பண்ண போறேன். இதுல இது தொடர் போதனையாக இருப்பதனாலே நேரம் இருக்கின்ற வரை செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த காரியங்களை அடுத்த தொடரில் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். ஆனால் தான் நீங்கள் எப்பொழுதும் ஆவலோடு கூட வேத புத்தகத்தோடு கூட நோட் பெண்ணோடு கூட இருந்தால் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் குறித்துக் கொண்டால் அது உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே இந்த 7 காரியங்களை நீங்கள் அபியாசப்படுத்தினால், செயல்படுத்தினால், உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சவால்களை இலகுவாக நீங்க மேற்கொள்ள முடியும். தாவீது இலகுவாக மேற்கொண்டது போல நீங்களும் எல்லா பிரச்சனைகளை வீழ்த்தி வெற்றியுள்ள மனிதனாய், வெற்றியுள்ள வேந்தனாய் நீங்கள் வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தாவீது செய்த முதல் காரியம் என்ன? ஒன்று, பெற்ற வெற்றியை சொல்லுவது. தாவீது செய்த காரியம் என்ன பாருங்க. தாவீது என்ன சொல்றான் பாருங்க. கோலியாத் எதிர்த்து நிற்கிறான். சவுல் ராஜா சொல்கிறாரு. அப்பொழுது தாவீது என்ன சொல்கிறார் சவுல் இடத்துல? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனம் 34-35 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பி வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று தாவீது சவுலை பார்த்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கோலியாத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக தாவீது முதலில் செய்த காரியம் என்ன? பெற்ற வெற்றியை குறித்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. வெற்றியின் முதல் வழிமுறை, கர்த்தர் தனக்கு ஜெயம் கொடுத்தார், கர்த்தர் தன்னை எல்லா விதத்திலிருந்தும் பாதுகாத்தார் என்று கர்த்தரை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் எவ்வளவாக என்ன வாழ்க்கையை நன்மை செய்திருக்கிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் நாம் அநேக முறை என்னுடைய திறமையால் படிப்புல முன்னுக்கு வந்தேன், வேலை வாங்கினேன்,
என் திறமையை நீங்க சார்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியாது. நீங்கள் முற்றிலுமாய் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய உயர்வு எல்லாம் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை, ஆண்டவர் தான் உயர்த்தினார் என்ற ஆண்டவரை முன்பாக வைக்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவீர்கள், முன்னேறி செல்வீர்கள். ஊழியத்திலே, குடும்பத்தில், எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் செய்த அற்புதங்களை நினைவு கூறுகின்ற பொழுதுதான் இனிமேல் உங்க வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் நடைபெறுவதற்கு கர்த்தர் எல்லா கிருபைகளை பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம வாழ்க்கையிலே விசுவாசத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் அதை மேற்கொள்ளுகின்ற வருகின்ற பொழுது தேவன் என பலனை கொடுத்தார் என்று தாவீது சொல்கிறான். என் பலத்தினால் அல்ல, கர்த்தர் கொடுத்த பலத்தினால் தான் மிருகங்களை, சிங்கத்தையும் கரடையும் வாய்களை நான் கிழித்து போட்டேன் என்று கர்த்தர் கொடுத்த வெற்றியை சொல்வதற்கு தயங்கவில்லை, மறந்து விடவில்லை. கர்த்தரிடத்தில் பலனை அதிகமாக பெற்றுக்கொண்டான் தாவீது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே சிறிய பிள்ளையிலிருந்து இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவர் எவ்வளவாக வியாதியிலிருந்து, கொடிய விபத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்து இருக்கிறாரே என்பதை நீங்க சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நான் சிறு வயதனாக இருக்கின்ற பொழுது, 2 வயது 3 வயது இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பெரிய கொடிய வியாதி தாக்கியது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் மாதிரி வரும், அது இழுத்து கொண்டு பயங்கரமாக இருக்கும். அந்த வேளையில் கூட அந்த இரவு நேரத்தில் பயங்கரமாக இருந்து விட்டது. என் தாயார் அழுதாங்க. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் மலை பிரதேசத்தில் இருந்தனாலே காட்டில் யானைகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஏன்னா தாயாருடைய அந்த வைராக்கியம் என்ன செய்து, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் சென்னா 5 கிலோமீட்டர் செல்லணும். அப்ப என்ன செய்ய, அந்த மலை மேலே ஏறி அந்த இரவிலே ஏன்னா ஆட்கள், மற்ற ஆட்கள் எல்லாம் என்னை தூக்கி கொண்டு அந்த காட்டு வழியாக ஏன்னா இரவிலே ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அன்றைக்கு அந்த பெரிய வலிப்பில் இருந்து என்ன வராதபடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சிகிச்சை எடுத்தார்கள். அது இந்த நாள் வரை ஏன்னா தேவன் வராதபடி எனக்கு அது பாதுகாத்தார். அந்த கொடிய வலிப்பு வியாதியிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்து அற்புதமாக நடத்தினார். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவர் என்ன செய்யனாக்க அதுக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் உங்களுக்கு போஷித்த தயவை, இரக்கத்தை, கிருபையை ஆண்டவர் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நீங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தரை நீங்க நன்றியோடு துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 39 அதிகாரம் 3வது வசனத்திலே, அதை நான் நினைக்கையில் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பயணம் செய்தீங்க, விபத்து நடக்காதபடி, வியாதிகள் அணுகாதபடி, ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரு. கர்த்தருக்கு அதன் முதல் நன்றி தெரிவிங்க. அதனால இனிமேல் பெறப்போகிற வெற்றிக்கு அது ஒரு முதற்படியாக இருக்கும். கர்த்தர் என்ன நான் நினைக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 103வது அதிகாரத்தில் வசனம் 9-5 பார்க்கின்ற பொழுது, என் ஆத்துமாவே பாருங்க கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார். புரியுங்களா? தாவீது நண்பனிடத்திலோ மனைவியிடத்திலோ மற்றவரிடத்திலோ என்ன சொல்லல, அவன் தன் ஆத்துமாவோடு பேசுகிறான், தன்னோடு கூட பேசுறான். கர்த்தர் செய்த உபகாரங்கள் ஒருபோதும் மறக்காத, ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காத, அவருக்கு நன்றி தெரிவி என்று தன் உள்ளத்தோடு பேசுகிறான், ஆத்மாவோடு பேசுகிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேளையில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, நீங்க எண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில இதுவரை ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பாருங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவிங்க. ஆண்டவர் சிறு வயது முதல் ஒரு கிராமத்தில் வில்லேஜ் பாய் இருந்த கர்த்தர் என்னை ஜீவன் கொடுத்து பாதுகாத்து நடத்தி நன்றாக படிப்பை கொடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க, செகண்டரி ஸ்கூல்ல இன்ஜினியரிங் படிக்க, இந்தியாவிலே அரசாங்க வேலை வாங்கி பிடிவிட்ட இன்ஜினியராக வேலை பார்க்க, அதே போல வெளிநாட்டில் இன்ஜினியராக வேலை செய்து அப்புறம் 7 எழுப்புதல் திருச்சபையை கர்த்தர் ஸ்தாபிக்க ஆண்டவர் உதவி செய்து இன்றைக்கு 3 டெலிவிஷன் ஊழியங்கள் மூலமாக உலகமெங்கும் செய்திகளை கொடுக்க கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த வேளையில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க.
தாவீது சொல்றார் பாருங்க, நம்ம ஆத்துமாவோடு பேசுகிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறக்காதபடி எப்பொழுது நன்றி தெரிவித்தார். இன்னும் வரப்போகிற ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் கொடுப்பார். இவனுக்கு அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகின்ற பொழுது என் நாமத்தை இவன் மகிமைப்படுத்துவான், எனக்கு சாட்சியாக இருப்பான், இதை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்ம இன்னும் மேன்மைப்படுத்துவார், இன்னும் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். கர்த்தர் நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறுவதற்கு 7 காரியங்கள் இன்றைக்கு முதல் காரியத்தை சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லுறான்? அதை நான் நினைக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது, என் தியானக்கையில் எனக்கு அக்கினி மூண்டது என்று சொல்கிறார். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடுவாய். புரியுங்களா? அப்ப தேவன் செய்த நன்மைகளை நம் சொல்கிற நமக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்கின்ற பொழுது கர்த்தர் நம்ம மகிமைப்படும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளையை நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களே, நான் 30 வரை அடிமையாக இருந்தேன், உங்களை நான் மீட்டெடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறேன் என்றால் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நீங்க மறக்காதீங்க, நினைவு கூறுங்க. பஸ்காவை நீங்க நினைவு கூறுங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்ததுனால உங்களுக்கு விடுதலை நான் கொடுத்தேன் என்று யாத்திராகமம் 12:14 சொல்கிறாரு. அதே போல உங்களுக்கு 40 வருடங்கள் வனாந்தரத்தில் நடந்தீங்க, மன்னாவை நினைவு கூறுங்கள் என்று யாத்திராகமம் 16வது அதிகாரம் 32 சொல்கிறாரு. அதே போல உங்களுக்கு விரோதமாய் என்ன செய்தது? செங்கடல் வந்தது. அதே போல உங்களுக்கு யோர்தான், யோசுவா 4வது அதிகாரம் 3 யோர்தானில் ஈர்த்தப்பட்ட 12 கற்களை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, என புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 11:25 கிறிஸ்து நமக்காக கிறிஸ்துடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக நாம் திருவிருந்தை அனுசரிக்கிறோம். அது தேவனுடைய இயேசு கிறிஸ்து நமக்காக மனுஷகுமாரனை பூமிக்கு வந்து அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு எடுத்தார். ஆனால் திருவிருந்தை நாம் பங்கு பெறுகின்ற பொழுது அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம் என்று லூக்கா 22:19 1 கொரிந்தியர் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் அதை நினைவு கூறுகின்ற பொழுது தெய்வீக அன்பு மட்டுமல்ல, விசுவாசமும் ஆன்மீக பலனும் நமக்கு உண்டாகும். நாம் அப்படி அந்த விசுவாசம் பலன் வருகின்ற பொழுது கர்த்தருக்காய் அரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது தன் வாழ்க்கையிலே பெரிய காரியமாய் இருந்தாலும் சிறிய காரியமாய் இருந்தாலும் மனதிலே நினைவில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அதுதான் வெற்றிக்கு முதல் படியாக இருக்கிறது. தொடர்ந்து செய்திகளை கேளுங்க. உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தர் எல்லா வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக சந்தித்து ஆண்டவர் வியாதி படுக்கையை மாற்றி திருமணங்கள் தடைபட்ட திருமணம் ஆண்டவர் நடத்தி வேலை வாய்ப்புகளை கொடுத்து உங்களுக்கு கர்த்தர் நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவார். தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.